பூஜை செய்யக்கூடியதான ஆத்மலிங்கம். சிவபெருமான் ஆத்மலிங்கம். ஒவ்வொரு இறைவனும் தனக்குண்டான ஒரு லிங்கத்தை வைத்து பூஜை செய்வார். அப்படியாக சிவபெருமான் கைலாசத்திலே பூஜை செய்யக்கூடியதான ஆத்மலிங்கத்தை ராவணன் கேட்கிறார். ஏன்னா அந்த ஆத்மலிங்கம் அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியதான சக்தி ராவனிடத்துல வந்துடும். அதனால இறைவனாலையும் தவிர்க்க முடியல. ஏன்னா தவம் செஞ்சு அந்த தவத்தினுடைய பலனை அந்த இறைவன் அவருக்கு கொடுக்கணும். அதனால இறைவன் என்ன பண்றாரு, அந்த ராவனுடைய தவத்தை மேய்த்து அந்த ராவணனுக்கு அந்த ஆத்மலிங்கத்தை கொடுத்துறாரு. உடனே தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ஆத்மலிங்கத்தை சிவபெருமான் தவத்தை மேற்கொண்டு, ஏன்னா ராவணன் போல தவம் செய்வதற்கு யாருமே கிடையாது. தவத்துக்கு எந்த எல்லைக்கும் சென்று அந்த தவத்தை மேற்கொள்வார் ராவணன். அப்படியாக ஒரு தடவை கைலாச பர்வத்தை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப கடும் தவம் மேற்கொண்டார். இறைவன் அப்பையும் அந்த தவத்தை ஏத்துக்கல. உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நிறமை எல்லாம் கிழிச்சு வீணையை செய்தார். ராவணன் தான் முதல்ல வீணையே உற்பத்தி பண்ணி அந்த இறைவனுக்கு தன்னுடைய நரம்புனாலே அந்த நாளத்தை ஏற்படுத்தி இறைவனுக்கு தன்னுடைய அந்த நரம்புனாலே அந்த கீதத்தை சமர்ப்பணம் பண்ணி அப்படி ஒரு வரத்தை அந்த கைலாசத்தை வேணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கடன் தவத்தை மேற்கொண்டார் ராவணன். அப்படியே ராவணனுடைய தவத்தை மேற்கொள்ள யாருமே கிடையாது. அப்படியாக அந்த ராவணன் கேட்டதுனால அந்த லிங்கத்தை கொடுத்துட்டார். தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா பண்றது, நம்ம கிட்ட இந்த ராவணன் இந்த லிங்கம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம யாருமே ராவணனை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது, அளவில்லாத ஒரு சக்தியை பெற்றார் அப்படின்னு எல்லாரும் போய் முதல்ல விநாயகர் பெருமான் முறையிடுறாங்க. விநாயகர் பெருமான் அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, வரம் கொடுக்கும் பொழுது இந்த ஆத்மலிங்கத்தை நீ நேரா எடுத்துட்டு போய் லங்கையில வைத்தா மட்டும்தான் அது பிரதிஷ்டை ஆகும். வேற எங்கேயாவது வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த லிங்கம் பிரதிஷ்டை ஆகும், திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. உடனே அவர் கைலாச பர்வத்திலிருந்து இந்த லிங்கத்தை எடுத்துட்டு லங்கைக்கு போறாரு. போகும்பொழுது சாயந்தரம் ஆயிடுது. ஏன்னா அந்த ராவணன் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுவார். சந்தியாவந்தனம் அப்படின்னா அர்க்கியம் கொடுக்கணும். இறைவன் காலையில அந்த உதிக்கும் பொழுது ஒரு அர்க்கியம், திருப்பி உச்ச காலத்துல 12 மணிக்கு ஒரு அர்க்கியம், திருப்பி சாயம் அதாவது மறையும் பொழுது ஒரு அர்க்கியம் கொடுக்கும். அதுதான் ராவனுடைய வழக்கமாக இருக்கக்கூடிய படம். கரெக்டா அந்தி பொழுது அந்த சூரியன் மறையும் பொழுது அர்க்கியம் கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா ஒரு நதிக்கரைக்கு போறாரு. அப்ப அவர் டக்குனு யோசனை பண்ணுது, என்னடா இந்த லிங்கத்தை கீழே வச்சனா இங்கேயே பிரதிஷ்டை ஆயிருக்கு அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது விநாயகர் ஒரு சிறுவன் ரூபத்துல அந்த இடத்துல இருக்கார். உடனே அந்த சிறுவன்கிட்ட கொண்டு போய் ராவணன் கொடுக்குறார். இந்த லிங்கத்தை மட்டும் கீழே வச்சுறாரு, கையிலே வச்சுக்கோ, நான் சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை அந்த சிறுவன் ரூபத்தில் இருக்கக்கூடியதான விநாயகர்கிட்ட கொடுத்துருக்கிறான. விநாயகர்னு அவர் ராவனுக்கு தெரியாது. ராவணன் என்ன சொல்றாரு, ராவணன் அந்த சிறுவன் என்ன சொல்றாருன்னா, நான் 3 தடவை கூப்பிடுவேன், அதுக்குள்ள நீ வரல அப்படின்னா டக்குன்னு நான் லிங்கத்தை கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா விநாயகர் பெருமான் தெரிஞ்சா அந்த இடத்துல சிறுவன் ரூபத்துல அந்த இடத்துல இருந்து கரெக்டா அவர் அர்க்கியம் கொடுக்கறதுக்கு போறாரு. அர்க்கியம் கொடுக்கறதுனா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது தெரிஞ்சுக்கிட்டு விநாயகர் பெருமான் வந்து என்ன பண்றாரு, ராவணா ராவணான்னு 3 தடவை கூப்பிடுறாரு. அவர் காதல கேட்டாலும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த லிங்கத்தை அந்த இடத்துல வச்சிடறார். லிங்கத்தை அந்த இடத்துல வச்சிடறார். ஏன்னா ராவணன் எடுத்துட்டு போயிட்டான்னா இந்த 7 லோகத்தையும் அவர் தான் அரசர். ஏன்னா அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால அந்த ராவணன் அர்க்கியம் கொடுக்கும் பொழுதே விநாயகர் பெருமான் ஒரு சிறுவர் ரூபத்தில் போய் அதை வாங்கி டக்குன்னு அந்த இடத்துல வச்சிடறார். வச்ச உடனே ராவணன் கதறி அழுகிறான், திருப்பி தவம் மேற்கொள்றான். அந்த இடத்துல விட்டு அந்த லிங்கத்தை எடுக்கவே முடியல. அதுதான் கோகர்ணம், கர்நாடகாவில் இருக்கக்கூடியதான மகாகணேஸ்வரர் கோகர்ணம் சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பி அதை பேத்து எடுக்கிறாரு, எடுக்க முடியல. பாதி உடஞ்சு வரும்பொழுது என்ன அப்படின்னா மாற்று பசுமாற்றுடைய காது போல இருக்கும். அதான் கோகர்ணம். கோ அப்படின்னா மாடு, கர்ணம் அப்படின்னா காது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கோகர்ணம் வடிவில் அந்த பூமியானது இருக்கும். அதனால அப்படி அந்த விநாயகர் பெருமானுக்கு அந்த நொடி பொழுதுதான் அந்த லிங்கத்தை கையில வச்சிருக்காங்க. சிவபெருமான் கைலாசத்திலே வைத்து பூஜை செய்யக்கூடியதான ஆத்ம லிங்கத்தை கையில ஏந்திருக்கக்கூடியவர் தான் இங்க இருக்கக்கூடியதான விநாயகர் பெருமான். அதை பார்த்தீங்கன்னா கையில இந்த இடத்துல வச்சிருக்காரு. இதே மாதிரி பிள்ளையார்பட்டியிலையும் கையில அந்த விநாயகர் பெருமான் அந்த லிங்கத்தை வச்சிருப்பார். இதே இந்த லிங்கம் என்ன அப்படின்னா சும்மா ஒரு பூஜை பண்றதுக்காக வைக்கல, தேவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகவும் அந்த ராவணன் சொல்லக்கூடியதான அசுரன் இருந்து அந்த தேவர்களை காப்பாற்றி சிவபெருமானே பூஜை செய்யக்கூடியதான ஆத்மலிங்கம். அப்பேற்பட்டதான அந்த லிங்கத்தை கையிலே ஏந்தி இந்த இடத்துல தரிசனம் பண்றார். அப்பேற்பட்டதான சிறப்பாக இருக்கக்கூடியதான மூர்த்தி இந்த இடத்திலே நமது ராசிபுரங்களே சிறப்பாக அமைந்துள்ளார். அப்படியாக தற்பொழுது அந்த இறைவனுக்கு பூஜா வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று மகா தீபாவளி நடைபெறும். எல்லாரும் நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிங்க. சூரியன் சந்திரன் பசுமாடம் இருக்கும் வரையில இந்த இடத்துல இந்த அருள் சக்தியானது ஏற்பட்டு வெவ்வேறு நமக்கு எல்லா விதமான கற்பக விநாயகர், கற்பகம் அப்படின்னா நேற்றெல்லாம் சொன்ன கற்பக மரத்தினுடைய சிறப்பு. அந்த மாதிரி என்றைக்கும் எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக இந்த இடத்துல இருந்து நமக்கு எல்லா விதமான
தண்ணி தண்ணி கொண்டு வரலாம் தண்ணி బాబు అక్కడ ఆడేస్తున్నాడు.
இருங்க ஒரே ஒரு நிமிஷம் அம்மாள் பேசு